கார்த்திகை அழைத்து வர அடியாட்களுடன் சென்ற தயாரிப்பாளர். 80களில் சாக்லேட் பாயாகவும் நவரச நாயகனாகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் கார்த்திக். இவர் தனது நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர். தொடர்ந்து காதல், காமெடி, ஆக்ஷன் என பல ஹிட் படங்களை கொடுத்து வந்தார். அவர் எவ்வளவு சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றாரோ அதே அளவுக்கு அவர் மீது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அதாவது கார்த்திக் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார், வேண்டுமென்றே லேட் செய்வார் என்று கூறப்படுவதுண்டு. அதே சமயம் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டால் அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் என்ற பெயரையும் பெற்றதுண்டு. காலம் செல்ல செல்ல கார்த்திக்கிற்கு பட வாய்ப்புகள் குறைய தனது மகன் கௌதம் கார்த்திக்கை சினிமாவில் களமிறக்கினார். ஆனால் கௌதம்க்கு சொல்லிக் கொள்ளும்படியான இதுவரை ஒரு வெற்றியும் இல்லை. இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாஸ்கரனின் மகன் பாலாஜி பிரபு கார்த்திக் பற்றிய பல விஷயங்களை பேசியிருக்கிறார். தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கார்த்திக் குறித்து பேசுகையில், நடிகர் கார்த்திக் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டார். அதனால் அவர் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவில்லை. வருஷம் 16 படம் சூப்பர் ஹிட் ஆகி ஓடிக்கொண்டிருக்கும் போது சட்டத்தின் திறப்பு விழா படத்தின் தேதியை எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த படத்தால் எங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. பிறகு மீண்டும் அவரை வைத்து சக்கரவர்த்தி படத்தை தயாரித்தோம். அந்த பட ஷூட்டிங்கிற்கு அவர் கொடுத்த தேதிகளில் ஒழுங்காக நடிக்க வரவில்லை. இதனால் அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிவிட்டார். கார்த்திக் அந்த சமயத்தில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்ட அப்பா அடியாட்களுடன் சென்றார். இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஓடி ஒளிந்து கொண்டார். பிறகு அவரை ஒழுங்காக ஷூட்டிங்கிற்கு வர வைக்க அப்பாவின் ஆள் ஒருவர் கார்த்திக்கின் வீட்டிலேயே தங்கியிருந்து அழைத்து வருவார் என்று இவ்வாறு கார்த்திக் பற்றி கூறியிருக்கிறார்.